இந்தியா கூட்டணியின் பேச்சுவார்த்தை முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பது போன்ற ஒரு பிம்பத்தை இங்கு இருக்கக்கூடிய RSS அடிமை ஊடகங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். அதாவது ஏன் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த கூட்டணியின் மூலமாக இந்திய மாநிலங்கள் முழுவதும் தொகுதி உடன்பாடு ஏற்படும் வரைதான் பாஜகவிற்கு ஆயுள். அப்படி தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு விட்ட அடுத்த கணமே சேர மாத்திட்டு, Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. ஹலாலான இயற்கை வையாகரா. மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். இந்தியா கூட்டணியின் பேச்சுவார்த்தை முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பது போன்ற ஒரு பிம்பத்தை இங்கு இருக்கக்கூடிய RSS அடிமை ஊடகங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். அதாவது ஏன் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த கூட்டணியின் மூலமாக இந்திய மாநிலங்கள் முழுவதும் தொகுதி உடன்பாடு ஏற்படும் வரைதான் பாஜகவிற்கு ஆயுள். அப்படி தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு விட்ட அடுத்த கணமே சேர மாத்திட்டு நாற்காலியிலிருந்து எழுந்து வெளியே ஓடிட வேண்டியதான். வேற வழியே இல்லை அப்படிங்கிறது மோடிக்கு நன்றாக தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும், பாஜக RSSக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் இந்த RSS அடிமை ஊடகங்கள் என்ன எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றால், இதோ பாருங்கள், பஞ்சாபில் கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. மம்தா பானர்ஜி 4 சீட்டுகள் தான் காங்கிரஸுக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் கோபித்துக் கொண்டு வெளியேறியது. மம்தா சொல்கிறார், கூட்டணி இல்லை என்றாலும் பரவாயில்லை. இப்படியெல்லாம் இவனுக்கு பாட்டுக்கு இவனுக்கு எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இப்படி எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். டெல்லியில் இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியது ஆம் ஆத்மி கட்சி இல்லையா? நமக்கு தெரியும். ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் அங்கே வலுவாக இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி ரொம்ப வலுவாக இருக்கிறது. 2வது பாஜக அங்கே வலுவாக இருக்கிறது. 3வது காங்கிரஸ் கட்சி. ஒரு காலத்தில் பல 10 வருடங்கள் ஆட்சி செய்து காங்கிரஸ் கையில் இருந்த ஒரு மாநிலம் தான் அது. இன்றைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 2 கட்ட பேச்சுவார்த்தை காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கு இடையில் நடந்திருக்கு. மொத்தம் 7 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது இல்லையா? இந்த 7 பாராளுமன்ற தொகுதியில் சுமூகமான தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது டெல்லியில் 4 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் 3 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சியும் போட்டியிடுவதாக முடிவு செய்திருக்கிறது. இறுதி நேரத்தில் ஒருவேளை ஒரு சின்ன மாற்றம் வரலாம். என்ன அப்படின்னா, பாஜக அங்கே எந்த வேட்பாளர்களை நிறுத்தப் போகிறார்கள் என்பதை பொறுத்து ஒரு சீட் ஒன்று ஆம் ஆத்மி கூடுதலா போகலாம், இல்ல காங்கிரஸுக்கு ஒன்று குறைவா போகலாம். இதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பேச்சுவார்த்தை தொகுதி உடன்பாடு முற்றிலுமாக சுமூகமாக நல்லபடியாக நடந்து முடிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆம் ஆத்மிக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த கட்சிக்கு மூடு விழா நடத்துவதற்கு மோடியும் அமித்ஷாவும் RSSும் கங்கணம் கட்டி கொண்டு இறங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த கட்சியினுடைய மிக முக்கிய மணீஷ் சிசோடியா எத்தனை நாட்களாக சிறையில் இருக்கிறார் என்பது. இன்று வரையிலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் தெரியல. அதே மாதிரி எப்போது வேண்டுமானாலும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு தள்ளப்படுவார் அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சிக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது, இந்த தேர்தலில் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கட்சிக்கே மூடு விழா நடத்திடுவானுங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. சுமூகமாக தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பது நிச்சயமாக மோடியின் காதுகளுக்கு நல்ல செய்தியாக இருக்காது. கூடுதலாக இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக ஒருமனதாக எல்லோரும் சேர்ந்து மல்லிகார்ஜுன கார்கேவை முடிவு செய்திருக்கிறார். ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர். அதாவது கடந்த பேச்சுவார்த்தையிலே இதெல்லாம் பேசுபொருளானது. மல்லிகார்ஜுன கார்கேவை இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என்று. இப்போது முதல் கட்டமாக இந்தியா கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பாளராக மல்லிகார்ஜுன கார்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது அரசியல் ரீதியாகவும் மிக முக்கியமான நகர்வு என்று நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த தொகுதி உடன்பாடு சுமூகமாக என்றைக்கு முடிவடைகிறதோ அன்றைக்கு RSS பாஜகவிற்கு மூடு விழாவை மக்கள் நடத்த போகிறார்கள் என்பது மட்டும் நிஜம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.